ஃபைனலாக கிளம்பியாச்சுங்க. கிளம்பியாச்சுங்க. ஒரு வழியாக ட்ரிப்பு நல்லபடியாக முடிஞ்சது. அன்னைக்கு சர்ச்சு மாதம் தான் போக முடியல, செம்ம டயர்டு, படுத்து தூக்கிட்டோம். அப்பா மட்டும் போயிட்டு வந்தாங்க. ஸோ அந்த வேலைக்கு முடிந்து விட்டது. சர்ச்சில் போய் லாஸ்ட்டாக சாமி கும்பிட்டு பேக்லாம் எடுத்தாச்சு. போய் காரில் வச்சுட்டு அப்படியே நம்ம ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ண வேண்டியதாங்க. இன்னும் மழை விடலைங்க, மழை பெஞ்சிட்டே இருக்குங்க. தெரியுதுங்களா? மழை பெஞ்சிட்டே இருக்கு. ஆனால் நம்மளோட ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, சென்னையில் வேற ஏதோ புயல்னு சொல்லியிருக்காங்களா. இப்போ ஆனால் புயல் கரையை கிடக்கிறத இந்த சைடு தான் சொல்கிறாங்க. நம்ம இங்கேருந்து தாங்க புயலில் தாங்க போகவே போகிறோம். சென்னையில் இனிமேல் தான் வரப்போகுது. பட் நம்ம இப்போ புயலில் தாங்க ட்ராவல் பண்ணுறோம். எப்படி இருக்க போகுது என்னன்னு தெரியல, பார்ப்போம். நல்லபடியாக போய் ஜாயின் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். ஜாக் கிரேஸ் இருக்குங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு வேண்டுதல் நிறைவேறி இருக்கு, வரணும்னு சொல்லிட்டு இருந்திருக்கு. ஸோ வந்திருக்கோம், நல்லபடியாக போவாங்க. நம்ம ஃபைனலாக நம்ம கார்கிட்டே வந்துட்டோங்க. அவ்வளோதாங்க. இங்கே தாங்க நம்ம பார்க் பண்ணி வச்சிருந்தோம் நம்ம வீரனை. நம்ம வரும்போதும் யாரும் இல்லை, இப்போவும் யாரும் இல்லைங்க. குட் மார்னிங் ஆபீசர். நம்ம வீரன் மட்டும் தான் இருக்காப்புல. மாதிரி பேக்ரவுண்ட் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்கு. ஃபைனலாக கிளம்பியாச்சுங்க. அவ்வளோதான், லக்கேஜ் எல்லாம் ஏற்றியாச்சு. மேலே ரூம் வெக்கேட் பண்ணுற இடத்துல தான் ஃபேமிலி எல்லாம் இருக்காங்க. இப்போ வந்துட்டாங்கன்னா அப்படியே வண்டி எடுத்துகிட்டு நம்ம சென்னையை நோக்கி கிளம்ப வேண்டியதாங்க. பின்னாடி அந்த வியூவை பாருங்க. பஸ்ஸு போகிறது எல்லாமே இந்த ஒரு சைடு தாங்க, வேற மாதிரி இருக்குங்க. இப்போ இந்த ஒத்தேரி பாதை மாதிரி இருக்கு இல்லைங்களா, இந்த இதில் தாங்க நம்ம போக போகிறோம். அந்த விண்வெளி எல்லாமே இந்த சைடு தாங்க இருக்கு. தூரத்தில் பார்த்துக்கிட்டு 2 நாள் நல்லா என்ஜாய் பண்ணியாச்சுங்க. பேக் டு த ஃபார்மா இன்னைக்கு கிளம்பி போயிட்டோம்னா நாலுலேருந்து மறுபடியும் ஒர்க்குக்கு திரும்பணும். அகைன் ஒர்க்லாம் பார்க்கணும். நல்லபடியே பிளெஸிங்ஸ் முடிஞ்சிச்சுங்க. அப்பாவோட வேண்டுதலாக இருக்கட்டும், அம்மாவோட இதுவாக இருக்கட்டும், நம்மளோட வேண்டுதலாக இருக்கட்டும், அக்கா ஃபேமிலி எல்லாருக்குமே எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லபடியாக வந்து பேர் எல்லாமே முடிச்சுட்டு போயிட்டாங்க. இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ரொம்ப நீண்ட வருஷம் அது மாதிரி இருந்துச்சு, ஏதாவது வேண்டுதல் ஏதாவது பெண்டிங் வச்சிருந்தீங்கன்னா போயிட்டு வாங்க. உங்கள் மைண்டுக்கும் சரி ஹார்ட்டுக்கும் சரி ஒரு நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்குங்க. ஸோ கண்டிப்பாக ஏதாவது ட்ரிப் அது மாதிரி வீட்டில் இருந்து பிளான் பண்ணாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் பிளான் பண்ணாலும் சரி, இல்லை வேற ஏதாவது பிளான் பண்ணாலும் சரி, தயவு செஞ்சு ஸ்கிப் மட்டும் பண்ணாதீங்க. எந்த ஏஜ் வேணா இருக்கட்டுங்க, ஜஸ்ட் போங்க, வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. கொஞ்சம் உங்கள் லைஃப்பை நல்லா ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ ரூம்லாம் வெக்கேட் பண்ணி வச்சுங்க, கிளம்பி போகலாம். லாஸ்ட்டாக சர்ச்சு ஒரு வியூங்க. நல்லா மழை பெஞ்சிட்டு பாருங்க, பூரா ஆனால் ஜாலியாக சிவன் கோயிலில் நம்ம சென்னையில் பாதியில் பார்த்ததுங்க. கூட்டம் கூட்டமாக இருக்கும். எங்கேயும் ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. மலைக்கு பாருங்க, அவங்க கூட ஓரமாக அந்த ஓய்வு எடுக்கிறாரு நோக்கி தான் போகிறாங்க. நல்லா வரவேற்றுச்சுங்க. நம்ம கிளம்பும் போதும் மழை பெஞ்சு நல்லா வழி அனுப்பி வைக்குது. இது மழைன்னு சொல்ல முடியாது, ஆக்சுவலாக புயல். அந்த புயலை கடந்தா இப்போ நம்ம போக போகிறோம், பார்ப்போங்க. போகும்போது மாமா ஓட்டுறாங்க, மழை வேற பெய்யுது இல்லைங்களா. ஸோ நம்ம வீலாக் பண்ணலான்னு சொல்லிட்டு பின்னாடி வந்தாச்சுங்க. வியூ வரும்போது தான் ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்க முடியல, லைட்டாக தான் காமிச்சோம். இப்போ போகும்போது கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. சர்ச்சு வந்து கொஞ்சம் தான் தள்ளி வந்தாலே ஃபுல்லாக காட்டுக்குள்ளே இருக்க மாதிரி தாங்க இருக்குது. சூப்பராக இருக்குது வியூ எல்லாமே. இங்கேருந்து ஒரு கோயில் வேறு பார்த்தோம், அந்த கோயில் தாங்க சூப்பராக இருந்தது. நேற்றுலேருந்து அதுக்குள்ளே இருக்குங்க. ஏன்னா ஃபுல்லாகவே நம்ம மலையில தான் இது பண்ணிருக்க மாதிரி இருக்குது. ஸ்டெப்ஸ்லாம் எந்த பக்கம் ஏறுதுன்னு எதுவும் தெரியல. டைம் இல்லை, நேற்று அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். இதுக்கே டைம் கரெக்டாக போயிடுச்சுங்க. அப்படின்னு இந்த ரீலாக் பண்ணுறது இன்னும் நல்லா இருக்குங்க. ஃபைனலாக ஒரு நல்ல கிளியர் வியூ கிடச்சிருச்சுங்க. சூப்பராக நல்லா இருக்கு. பார்த்தீங்களா, எந்த பக்கம் உங்களுக்கு 2 தாங்க தெரியும், 2 3 தான் தெரியும். பட் பின்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ நிறையா இருக்குங்க. நமக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு, பனிமூட்டமாக இருக்குனால வரும்போது அப்படி தான் இருந்துச்சு, இப்போ போகும்போது அப்படி தான் இருக்கு. அதனால ரொம்ப கிளியராக காமிக்க முடியல. அக்கா பசங்கள்லாம் செம்ம அப்படிங்க பார்த்து கட்டிக்கிட்டே இருந்தாங்க. சரியா ஃபேன் ஓடுது, சரியா ஃபேன் ஓடுதுன்னு சொல்லிட்டு. இது சூப்பராக இருக்குங்க. அப்படியே ஒரு இளையராஜா சாங், யுவன் சங்கர் ராஜா சாங் அந்த மாதிரி கேட்டுட்டு போனால் இன்னும் சூப்பராக இருக்குங்க. பட் காப்பி ரைட்ஸ் இஷ்யூ நம்ம எதுவும் போக முடியாது, நீங்களே ஏதாவது ஃபீல் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சம் தூரம் வந்து ஸ்டாப் போட்டாச்சுங்க. இந்த இடம் சூப்பராக இருக்குங்க, அதுக்காக தான் இங்கே ஸ்டாப் போட்டாச்சு. பின்னாடி பார்த்தீங்களா ஃபுல்லாக ஃபாகு. இந்த ஒத்தேரி பாதையில் தான் நம்ம வர மாதிரி இருக்கும். ஒத்தேரி பாதையிலே நம்ம மெயின் ரோடு வச்சிருந்தா எப்படி இருக்குமோ அப்படி தாங்க இருக்குது. நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. இங்கே மெயினாக பண்ணதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா,
இவ்வளோ நேரம் வீடியோவில் லாங்காக காமிச்சிட்டு இருந்தோம் இல்லைங்களா, இப்போ நல்ல பக்கத்துலேயே வந்துச்சுங்க. சரி ஓகே இது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிப்பாட்டியாச்சுங்க. எவ்வளோ ஸ்லோவாக சுற்றுது பார்த்தீங்களா. நிறைய பேர் மீன் கிரியேட்டர்ஸ்லாம் இதுதாங்க ஃபுல்லாக லாங் ஷாட்டில் ஒரு வீடியோ வச்சுட்டு இது வந்து வேர்டிங்ஸ் வர மாதிரி ஏதாவது மோட்டிவேஷனாவோ இல்லை ஃபீலிங்காவோ ஏதாவது ஒன்று போடுவாங்க. நம்ம மழை டைமில் எப்பயும் வீடியோவில் பார்த்து போயினது இப்போ நேரில் பார்க்குறதுக்கு இது ஒரு மாதிரி சூப்பராக தாங்க இருக்குது. இந்த சைடு மட்டும் இல்லைங்க, ஃபுல்லாக நீங்கள் வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே அதுதாங்க. எந்த பக்கம் சுற்றினாலும் ஃபுல்லாக நாங்கள் இருக்குது. இது காற்றுக்கு ஏற்ற மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் மாற்றி மாற்றி சுற்றும் போல இருக்குங்க. சைஸும் பார்த்தீங்கன்னா சின்னது பெருசன் டிஃப்ரெண்ட் நிறையா இருக்குது. நம்ம வீரன் இங்கே தான் நிற்கிறாப்புல, ரோட்டில் யாரும் இல்லாதனால எடுத்துகிட்டு இருக்கோங்க. வாழைமர தோப்பு எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த பக்கம் வாழைமர தோப்பு தான். அந்த பக்கம் பார்த்தீங்களா சின்னதாக ஏதோ செடி மாதிரி வச்சிருக்காங்க இல்லைங்களா, அது வேற ஏதோ நினச்சாங்க. அதுவும் சின்ன வாழைமரங்க. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? அந்த மாதிரி இருந்துதாங்க பெருசாகி அதுக்கப்புறம் அப்படியே இந்த லெவலுக்கு வந்து இதுவும் இன்னும் வளரணுங்க. இப்ப என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் காய் காய்ச்சி தொலை எல்லாமே இது பண்ணி அதுல இருந்து வாழைப்பழம் வாழைக்காய் எல்லாமே கிடைக்குங்க. என்னெல்லாம் நிறைய மயில் பார்த்துட்டே வந்தவங்க கத்திட்டே இருந்துச்சு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன மேல மேல நின்றுட்டு இருக்குதுங்க. இந்த பக்கம் இருக்கு பாரு. தோகை விரிக்கும்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிருக்கோம். சரி பாரு. இப்போ எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பாக்கலாங்க. தோகை விரிக்குமா தெரியல, நம்ம அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா அப்படியே தோகை விரிச்சு சந்தோஷமா ஆடுவோம். மழை வரதுக்கு முன்னாடி ஆடணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ மழை பெஞ்சிருக்கனால காய வைக்கிறதுக்கும் தோகை விரிக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா அப்படியே தோகை விரிக்குதுங்க. சூப்பரா இருக்குங்க. இன்னும் ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா நம்ம நிறைய வீடியோஸ்ல பிக்சர்லாம் பார்த்துருப்போம். ஃபுல்லா மயில் தோகை வச்சு நிற்கிற மாதிரி லைவா நம்ம இதையும் காமிக்கணும் பார்க்குறோம். சவுண்டு உங்களுக்கு கேட்காதுங்க. மயில் அகவுதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி மயில் கட்டிட்டு இருக்குங்க. ஜாலியாக வைபாயிட்டர் போல இருக்குங்க. அவ்வளோதாங்க. ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு இருக்கு, இங்கே தான் சாப்பிட போகிறோம். ஆல்ரெடி ரெக்கார்ட் பார்க் பண்ணி வச்சுருந்தாங்க, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். என்ட்ரன்ஸ் உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஐயப்பன் ஸ்டேஷன் இல்லைங்களா இது. ஸோ அதனால 18ஆம் படி வச்சு ஐயப்பன் போட்டோ வச்சிருக்காங்க. ரொம்ப லைவாக சூப்பராக இருக்கு. உள்ள வரவேற்பு சூப்பராக இருக்குங்க. ரெஸ்டாரண்ட் வியூ இதாங்க. ரோஸ்ட் அடுத்து கீ ரோஸ்ட் வீட்டுக்காகவே பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ள ஆரம்பிச்சாரு. சாப்பிட்டுட்டு நம்ம பசிங்க பயங்கரமான பசிங்க இருக்கும். சட்னி நினைக்கிறேன். சட்னி சூப்பர்ங்க. நல்லா துவையல் மாதிரி இருக்குங்க. கார சட்னி அருமையா இருக்குங்க. வேற மாதிரி பண்ணிருக்காங்க. நல்ல சட்னி செம்ம சூப்பரா இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸு நம்ம வீரன் வெளியே நிற்கிறோம். சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நல்லா இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு டீ காஃபி எங்கேயாவது இடையில ஒரு ஸ்டாப் போட்டு அப்படியே வந்தப்போ எப்படி நம்ம வைன் பண்ணிட்டு போனோம். ஏன் வந்தோமோ ஃபேமிலி கூட நல்லா பொறுமையாக தான் போனோம். ஃப்ரெண்ட்ஸ் கூட ரெய்னி டைமில் ஃபுல்லாக ஃபாக் ஆகிடுங்க காரில். ஒண்ணுமே தெரியலையே. வெளியே இருக்கிற டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம உள்ளே வந்து செட் பண்ணாதான் ஒரு இதுவாக இருக்கும். என்ன தான் நம்ம செட் பண்ணாலும் சரி தெரியுதுங்களா வியூ இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஃபாக் ஆகிடுங்க. அந்த மாதிரி பண்ணுறப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சைடில் இருக்கிற கிளாத் எடுத்து ஃப்ரண்ட்டில் வச்சு தொடச்சிட்டே வருவாங்க. அப்படி தொடச்சினா சேஃப் டிரைவிங் கிடையாது. அது என்ன பண்ணணும்னா நம்ம காருக்கு யூஸ் பண்ணுற ஏசி இருக்குது இல்லைங்களா, அது ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, இதில் ஆல்ரெடி நான் வச்சுட்டேன். நம்மளுக்கு நார்மலாக வந்து இப்படி வச்சிருக்கிறது தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து ஃபேஸ்க்கு நம்மளோட லெக்ல இருந்து ரூம் வரைக்கும் நமக்கு ஏசி வருங்க. அதை நம்ம ஃபுல்லாகவே வந்து விண்ட்ஷீல்டுக்கு போகிற மாதிரி திருப்பிக்கணும். அந்த லாஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா அதான் விண்ட்ஷீல்டு. ஏசி நம்ம 1 பாயிண்டில் வச்சுட்டு ஏசி ஆன் பண்ணிடணுங்க. ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா டேரெக்டாக அங்கே ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஃப்ரண்ட் சைடு ஹோல்ஸ்லேருந்து இப்போ இந்த விண்ட்ஷீல்டில் கிளியர் ஆக ஆரம்பிக்க பாருங்கள். கொஞ்சம் நேரத்தில் அப்படியே அந்த ஃபாக் எல்லாமே ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிருங்க. ரிமூவ் ஆகிடுச்சுன்னா நம்ம ரோடு வியூ எல்லாமே கிளியராக கிடைக்கும். நம்ம துணி எடுத்து தொடச்சிட்டே வரணுன்றது அவசியம் கிடையாதுங்க. தெரியுதுங்களா, ஃபஸ்ட்டு நமக்கு இருந்ததுக்கும் அந்த ஏசியில் வச்ச உடனே பாருங்கள் நல்லா கிளியராக வந்துச்சு பாருங்கள் வியூ. இந்த சைடும் கிளியர் ஆகிருக்கு தெரியுதுங்களா. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக அந்த ஏசி இது அந்த நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடு மிரரில் அடிக்க நம்மளுக்கு ஃபுல்லாகவே கிளியர் ஆக ஆரம்பிச்சிடுங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்களா டிரைவர் சைடில் ஃபுல் க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதை அப்பப்போ கொஞ்சம் மாற்றி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே விண்ட்ஷீல்டு வச்சிருந்தாலும் இங்கே பின்னாடி உட்காந்துருக்கோம், உங்களுக்கு ஏசி வராது. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணணும்னா நம்ம இந்த விண்ட்ஷீல்டில் இருக்கிறத நார்மலாக ஃபஸ்ட்டில் இருக்கிற மாதிரியே நம்ம நியூட்ரலுக்கு கொண்டு வந்துடணுங்க. ஸோ இப்போ ஏசி வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடில் எல்லாருக்குமே கிடைக்கும். வியூவும் இங்கே கிளியர் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. மறுபடியும் உங்களுக்கு அகைன் அந்த விண்ட்ஷீல்டு ப்ராப்ளம் ஃபோக் வந்து உள்ளே வருது அப்படின்னா அகைன் நீங்கள் இந்த இதை விண்ட்ஷீல்டுக்கு திருப்பி விட்டுட்டிங்கன்னா மொத்த ஏசியுமே வந்து அது ஃப்ரண்ட் சைட்லேருந்து ஃப்ளோ ஆகி ஃப்ரண்ட் சைடு ஃபுல் மிரரும் கிளியர் ஆகிடுங்க. ஃபுல்லாகவே கிளியர் ஆகிடுச்சு பார்த்தீங்களா.
ஸோ நீங்கள் துணி எடுத்து துடைக்கிறது அந்த இதெல்லாம் வச்சுக்காதீங்க. டிரைவிங் அது சேஃப்டி கிடையாதுங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் ட்ரைவ் கொண்டு போகலாங்க. பைபாஸில் போகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு டீ ஷாப் எங்கேயாவது நீங்கள் போகிறான்னு சொல்லி பார்த்தாங்க. சரி சிஎன்ஜி கம்மியாக இருக்கே அடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். நம்ம வரும்போது லாஸ்ட்டாக அடித்த பெட்ரோல் பங்க்கே போனோம். அவங்க சிஎன்ஜி ஏதோ ப்ராப்ளமாக இருக்குது, ப்ரெஷர் சரியாக ஏறலை, அதனால் போட முடியாதுன்ட்டாங்க. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்தோம். சுத்தமாக அதோட மதுரையை தாண்டி ஒரு 65 கிலோமீட்டர் தான் காமிச்சது சிஎன்ஜி பங்க்கு. சரி பரவாயில்ல மேனேஜ் பண்ணி வரோம் பார்த்தா வர வழியே சிஎன்ஜி காலிங்க. சரியும் பெட்ரோலில் ஒரு 2 பண்ணி தான் இருந்தது. அது வரலும் வந்து மேனேஜ் பண்ணி வந்துட்டோம். சரி இதுக்கு மேலே தாங்காது, நம்ம எங்கேயாவது போட்டு போயிடலாம். என் ஃபேமிலி வந்துருக்கோம் இல்லைங்களா, இங்கே தள்ள முடியாது. அப்புறம் தள்ளிட்டு மாதிரி ஆகிடும். அதனால் இங்கே போடலாம்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கேருந்து இன்னொரு 15-18 கிலோமீட்டர் சிஎன்ஜி பங்க் இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு மேப்பில் காமி. இது மேப்பில் அப்டேட்டும் ஆகலை, எதுவும் ஆகலைங்க. இந்தியன் ஆயிலில் சிஎன்ஜி இருக்குது. ஆனால் வண்டி லைனாக நிற்கிது. அப்பா எவ்வளவு கூட்டம்! ஏன்னா மதுரையிலேருந்து வெளியே வர தூரத்தில் தான் இருக்குது இந்த சிஎன்ஜி பங்க்கு. ஸோ நீங்கள் மேப்பை மட்டும் நம்பி எப்பயும் ரூட் எதுவும் பிளான் பண்ணாதீங்க. இதில் நம்ம பார்த்து பெட்ரோல் மட்டும் போட்டுட்டு சிஎன்ஜி போடாமல் அந்த பங்க்கில் நம்ம தான் மேப்பில் பார்த்துருமேன்னு சொல்லி போயிட்டே இருந்திருப்போங்க. இங்கே நம்ம பார்த்துட்டே போனாலும் நம்ம தெரிஞ்சுது இங்கே சிஎன்ஜி பங்க் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே சிஎன்ஜி பங்க் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே நெக்ஸ்ட் போப்போம். இதுக்கப்புறம் ப்ராப்ளம் இல்லைங்கன்னா வரும்போதுமே பார்த்துட்டு தான் வரும். அங்கங்கே மெயின் ரோட்லேயே சிஎன்ஜிக்கு தனியாக 2-3 பங்க்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நமக்கு பிரச்சனை இருக்காது. மதுரையிலேருந்து கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா 88 ரூபா 90 பைசாங்க இங்கே சிஎன்ஜி. இதில் க்யூவில் நின்று நம்ம கார் அங்கே நிற்கிதுங்க. அங்கே நின்று க்யூவில் ஒரு 15-20 நிமிஷம் ஆகுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கே சிஎன்ஜி அதுக்கப்புறம் கிளம்பி போகிற மாதிரி இருக்குங்க. அது ஒன்று தாங்க ட்ராபேக்காக இருக்குது. மற்றபடி எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. இதுக்காக தான் இப்போ வெயிட் பண்ணோம். சிஎன்ஜி ஃபைனலாக ஒரு 20 மினிட்ஸ் தாங்க வெயிட் பண்ணியிருப்போம். தேனியில் வந்து ஒரு அண்ணன் ட்ரிப்பு வந்தாராம். அவர் நான் கஸ்டமரை ஹோட்டலில் தாங்க விட்டு வந்திருக்கேன், நீங்கள் போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவரே வந்து கேட்டு செஞ்சு போட்டிருக்கேன். என்ன மனுஷன்! நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக போட்டு வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி 88 ரூபா 90 பைசா இருக்குங்க. மதுரை வந்து கொஞ்சம் நேர் பை தான். ஸோ அதனால் இந்த ரேட்டு நம்ம திருச்சி கிட்ட நம்ம போனால் 85 ரூபா தான். நான் ப்ரீவியஸாக இது மாதிரி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் அப்டேஷன் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இது மாதிரி ஃபைனலாக லஞ்சு சாப்பிட வந்துட்டோங்க. லஞ்சும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நல்ல சாப்பாடுங்க. உண்மையாகவே இருந்திருக்கும். வாசுபாஸ் மெஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தது. ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருக்குது இல்லைங்களா, அது உள்ளே இருக்குங்க. வாசுபாஸ் உணவுன்னு போட்டிருக்கு இல்லைங்களா, இங்கே தான் சாப்பிட்டோம். இந்த இது 3ஆவது நாளுங்க. 2 நாளுமே வந்து வெஜிடேரியன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு, ஏன்னா சமக்கு அப்செட் ஆகிடக்கூடாது இல்லைங்களா, அதனால் வெஜிடேரியனாக சாப்பிட்டு போயிட்டு இருந்தோம். இன்றைக்கி தான் கொஞ்சம் நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். லைக் சிக்கன் பிரியாணி மீல்ஸ் எல்லாமே கலந்து இன்றைக்கி தான் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டோம். அதுக்காகவே இங்கே வந்தோம். நல்லபடியாக சாப்பிட்டாச்சு. லாஸ்ட்டாக வீடாகவும் வாங்கியாச்சுங்க. ஏதோ ஹெர்பல் பீடான்னு சொல்லிட்டு இருக்குங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதை பார்க்குறேன். சரி ஓகே எப்படி இருக்குது ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்கிடுவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு லாங் ட்ரைவ் கொஞ்சம் நேரம் வந்தோம். புயல் கூட்டத்துலேருந்து பெஞ்சிட்டு இருக்க மேலே இன்னும் பெஞ்சிக்கிட்டே தாங்க இருக்குது. காற்றும் பயங்கரமாக மறுபடியும் எடுத்து மொத்த தலையில் மாட்டியாச்சு. இங்கே பெரம்பலூர் வாங்க, இது கரெக்டாக பெரம்பலூர் செஞ்சு போங்க. 86 ரூபா 50 பைசா இருக்குங்க. இங்கே போட்டு போகலாம் பார்த்தா ஏதோ ப்ரெஷர் கம்மியாக இருக்குது போலாங்க, இல்லை எதுவும் ப்ராப்ளமாக தெரியல. நாசில் ஒரு 2 தடவை போட்டு பார்த்தாங்க. 50 ரூபா 49 ரூபா தான் ஏறுது. அதுக்கு மேலே ஏற மாட்டேங்குது. இதுக்கப்புறம் மறுபடியும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படி கிளம்பி போகிற உள்ள போட்டுலான்னு இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சென்னை ரீச் ஆகிடுவோம். கொஞ்சம் நேரம் நைட் ஆகிடும். அப்படியே நல்ல தென்னை மரம் அப்படின்றாங்க ஃபுல்லாக இருக்குது. அப்படியே அந்த பக்கம் பைபாஸு, இந்த பக்கம் அப்படியே இருக்குங்க. சிஎன்ஜி ஒரு வழியாக அங்கே போட்டாச்சுங்க. போட்டு முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் கொஞ்சம் தான் வந்தோம். ஒரு டீ ஷாப் இருந்ததுங்க. அங்கே வந்து ரெஃப்ரெஷ் ஆகலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நம்ம லாஸ்ட்டாக சாப்பிட்ட இடத்துலேயே ஒரு ஜிகர்தண்டா வாங்கியிருந்தாங்க. உண்மையாகவே சரி பாட்டு ஜிகர்தண்டா நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சி தான் வாங்கினேன். சரி டேஸ்ட் எப்படி பார்க்கணும். உண்மையாகவே மதுரையில் எப்படி சாப்பிட்டோமோ அந்த டேஸ்ட் அப்படியே இருக்குங்க. என்ன ப்ராடக்ட் மதுரை சூப்பர் ஜிகர்தண்டா தாங்க போட்டிருக்கேன். வித்யா டெய்ரி ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு உண்மையாக ரொம்ப நல்லா மேக் பண்ணியிருக்காங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. வெளியே போய் காமிக்கலாம் இருக்க ஷாப்பு மழை சுற்றி பெய்யுதுங்க, வெளியே போக முடியல. சரி அதனால தான் இப்படியே இருந்தாச்சுங்க. இன்றைக்கி மதுரையில் தாண்டினப்பையும் கொஞ்சம் மழை எங்கேயுமே விடலைங்க. ஃபுல்லாக நாங்கள் புளியம்பட்டியில் நம்ம சர்ச்சிலேருந்து கலக்கணும் மழை வந்துட்டு தாங்க இருக்குது. அங்கேருந்து அப்படியே கிளம்பி இதே வந்துகிட்டே இருக்கும். புயலும் கரையை கடந்துகிட்டே இருக்கிறாங்க. சென்னையில் வேறு ஆரஞ்சு ரெட் கொடுத்துருக்காங்களா 2 டேஸ். டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆகிடுச்சுங்க. செங்குறிச்சி டோல் பிளாசா இப்போ தான் தாண்டோம். ஒரு 20 மினிட்ஸ் பிஃபோராக ஃப்ரெண்டு வேறு கால் பண்ணாங்க. சென்னையில் பயங்கரமாக மழை பெஞ்சிருக்கா. பஸ்ஸில் லைட்டாக ஏதாச்சும் இப்போ ரொம்ப பயங்கரமாக மழை பெஞ்சிருக்கு. பார்த்து சேஃப்டி ஆகிடாங்களா. இன்னும் என்னென்ன அட்வென்ச்சர்ஸ் காத்துட்ருக்குன்னு தெரிலங்க. ரோடு ஃபுல்லாகவே தனியாக தான் இருக்குது. இங்கே லைட்டாக தாங்க இருக்குது, அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. சென்னை வந்துட்டு எப்படி இருக்குன்னு எதுன்னு பார்க்கணுங்க. சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கடைக்கு வந்தாச்சுங்க. டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு 8 மணி தான் இருக்கும். இன்னும் சென்னைக்கு ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் சம்திங் போட்டுருந்தாங்க போர்டில். இன்னும் ஒரு இடத்துல போயிடுவோம். பயங்கரமாக போயிடுங்க. சரியான மழைங்க. சென்னையை நெருங்க மழை அடித்து ஊற்றிக்கிட்டு இருக்குங்க. பயங்கரமாக இருக்குது. வீரன் வேறு நல்லா குளிச்சுக்கிட்டு இருக்காப்புல. சாப்பாடெல்லாம் சூப்பராக எல்லா ஹோட்டல்லையும் இருக்கிற மாதிரி தான் குழந்தைங்களை கவர் பண்ணுறதுக்கு எல்லாமே வச்சுருக்காங்க. ஆட்டுக்கள் அம்மிக்கல் எல்லாமே இருக்குங்க. நல்லாயிருக்கு. ஆம்பிஷன் சூப்பராக வச்சுருக்காங்க. நல்லா ஃப்ரீயாக எல்லாருக்கும் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஹோட்டல் நேம் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் மெஸ்ஸுன்னு போட்டிருக்கு. மழை பெய்யணும்னா அந்த பக்கம் போய் இருக்க முடியலங்க. ட்ரெயினில் ஒரு வழியாக நம்ம வந்தாச்சுங்க. அக்கா வீட்டில் இருக்கும் போதுமே வீலாக் பண்ணலாம்னு நினச்சாங்க. இடையிலையும் பார்த்தீங்கன்னா சம மழைங்க. எங்கேயுமே நிற்பாட்டு வேறு பயங்கரமாக பெஞ்சிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் வீலாக் பண்ண முடியல. ஃபைனலாக அக்காவை திருவள்ளூரில் ட்ராப் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கே வந்துட்டோங்க. வண்டியும் பார்க் பண்ணியாச்சு. நல்லபடியாக ட்ரிப்பு முடிஞ்சதுங்க.
நல்லபடியாக சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வந்துட்டோம். பட் இந்த புயல் வந்தது தான் பரவாயில்ல, மழையிலே நல்லா இது பண்ணனால கொஞ்சம் வீலாக்ஸ்டாக எடுக்க முடியாமல் போச்சு. சேஃப்டியாக வந்து சேர்ந்தாச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட ஆல்ரெடி நான் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஏதாவது ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணிங்கன்னா போயிட்டு வாங்க, நல்லபடியாக என்ஜாய் பண்ணுங்கள். லைஃப் ஒரு ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு மைண்ட் வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் தேவைப்படுங்க. அது ட்ரிப்பு போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். ஜஸ்ட் நீங்கள் ரொம்ப லாங்காக பண்ணலாம் செய்யலாங்க. இங்கே சென்னையிலே உங்களுக்கு ஏதாவது ஒரு கோயிலாக இருக்கலாம், ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பிளேஸாக இருக்கலாம், ஜஸ்ட் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நீங்கள் ஒரே இடத்துல தேங்கி நின்னீங்கன்னா தான் உங்கள் மைண்டும் ஸ்டக் ஆகிடும், ஏதாவது குழப்பத்திலே சுற்றிட்டு இருப்பீங்க. ஸோ இது மாதிரி எங்கேயாவது வெளியே போயிட்டு வாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், மைண்ட் ஃப்ரீ ஆகும் உங்களுக்கு. அதுலேருந்து வெளியே வந்து வேறு ஏதாவது பற்றி யோசிப்பீங்க, உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஐடியா கிடைக்குங்க. ஸோ ஆல்வேஸ் ட்ராவல் பண்ணுங்க. குட் பைங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். Yeah.